friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்சர்சைஸ் நம்பர் 7.2ல 33rd சம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ 3rd சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சோ இங்க பாருங்க, if the circumference of a conical wooden piece, ஒரு wooden piece இருக்கு, அது conical shapeல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. and அதனோட circumference வந்து 484 cm ன்னு சொல்லிட்டாங்க. சோ இத வச்சு நம்மள வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. and height வந்து பாத்தீங்கன்னா 105 கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம எப்படி போடலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு circumference of cone ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ circumference of cone ஃபார்முலா என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஓகேங்களா? சோ circumference of cone ஓட ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா 2 pi r. ஓகேங்களா? சோ இதுதான் circumference of cone equal to 484 நமக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 pi ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7. and next வந்து பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால r அப்படியே வச்சுக்கலாம். and 484 அப்படினு இருக்கும். சோ r மட்டும் இங்கே வெச்சுக்கோங்க. 484 into 22/7 ஈக்குவல் கிந்தாண்டு போச்சு அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா? 7 மேலே போகும், 22 கீழே வரும். ஸோ இங்கே 2மே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் இருக்குது, அதனால நம்ம டிவைடில் தான் இங்கேயுமே போடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ 77 அப்படின்றது கிடைக்கிது. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 77 நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 77. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் கோன் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுன்னா 1/3 pi r ஸ்கொயர் h. ஓகேங்களா? ஸோ 1/3 அப்படியே இருக்கும். பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7. அண்ட் ஆரோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 77. ஸோ ஸ்கொயர் இருக்கனால நான் 2 தடவை போட்டுக்கிறேன். அண்ட் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 105 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த 105 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 11 டைம்ஸ் வரும். அண்ட் 3 டேபிள் இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 35. ஸோ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 6,52,190 வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இதுதான் வால்யூம் ஆஃப் த கோன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.